ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாஷ் கிச்சனில் பருப்பு சாம்பார் எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம். ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு எடுத்துகிட்ட பிறகு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடியட்டும். கடுகு நல்லா வெடிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்ட உடனே நீளமாக கட் பண்ண 2 வெங்காயம், அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய் இருக்கு இல்லையா, அது ஒரு 6 இல்லது 7 உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இதில் மிளகாய்த்தூள் அப்புறம் புளி அதெல்லாம் போட வேண்டாங்க. இது ஈஸியாக பண்ணுற ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சாம்பார் தான். இதில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி போட்டதும் இது வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுலாம். காய்கறி எதுவுமே இல்லாதப்போ என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சாம்பார் பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு நீங்கள் சும்மா இப்படி போட்டு கரண்டி வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணாலே மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது பாருங்கள் கொதிக்கிறது இல்லையா, இந்த குழம்பு கொதிக்கிறதுல இப்போ நம்ம பருப்பு அப்படியே ஊற்றிக்க வேண்டியதுதான். பருப்பு நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தண்ணி இன்னும் தேவை, திக்காக வேணாம், தண்ணியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாய் கிள்ளி சாம்பார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது இவ்வளோதாங்க. இதில் நம்ம வெறும் இந்த மிளகாய் மட்டும் போட்டு மிளகாய்த்தூள்லாம் போடாமல், புளி போடாமல் பருப்பு குழம்பு மாதிரி இது பண்ணலாம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை கருணக்கிழங்கு ஃப்ரை, வெண்டைக்காய், அவரைக்காய் பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே சிம்மில் வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.